வாங்க இன்னைக்கு நாம இந்தியாவோட ஒரு சுவாரஸ்யமான கதைய பார்க்க போறோம். இந்தியாவோட பொருளாதாரம் $4 ட்ரில்லியன் தாண்டிடுச்சுன்னு எல்லாரும் கொண்டாடுறோம். ஆனா இந்த பிரம்மாண்டமான நம்பருக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். சரி, இந்த கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு பிரம்மாண்டமானதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சமீப வருஷங்கள்ல இந்தியா அடைஞ்ச இந்த வளர்ச்சி அத உலக அளவுல ஒரு முக்கியமான சக்தியா மாத்திருக்கு. $4 ட்ரில்லியன் சும்மா சொல்றதுக்கு சுலபமா இருக்கலாம். ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது ஒரு சாதாரண சாதனை கிடையாது. உலக பொருளாதாரத்துல இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை இது கொடுத்திருக்கு. இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் இந்தியாவை இங்கிலாந்து மாதிரியான நாடுகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி உலகத்தோட 5வது பெரிய பொருளாதாரமா மாத்திருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்மால நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இந்த கொண்டாட்டமான எண்களுக்கு பின்னாடி நாம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய ஆணா இருக்கு. ஒரு பக்கம் இவ்ளோ பெரிய வளர்ச்சி, ஆனா இன்னொரு பக்கம் வாங்க இப்போ கதையோட அந்த பக்கத்தை பார்க்கலாம். இப்போ இந்த சார்ட்ட பாருங்க. இங்கதான் அந்த முரண்பாட்டோட ஆணிவேரே இருக்கு. இந்தியாவோட தலா வருமானம், அதாவது சராசரியா ஒரு இந்தியர் ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறது வெறும் $2400 தான். ஆனா நம்ம இப்பதான் முந்துனோமே அந்த இங்கிலாந்த பாருங்க. அங்க ஒருத்தரோட வருமானம் எவ்வளோ தெரியுமா? சுமார் $46,000. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகம். இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப பெருசா இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் நல்ல வசதியா இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லாம கூட போகலாம். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சரி, ஏன் இந்த பெரிய வித்தியாசம்? இந்த இடைவெளியை நம்ம முழுசா புரிஞ்சுக்கணும்னா வெறும் ஜிடிபிங்கிற அந்த ஒத்த நம்பரை மட்டும் பார்த்தா பத்தாது. வாங்க இன்னும் கொஞ்சம் டேட்டாவை தூண்டி பார்க்கலாம். அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுக்கு உண்மையில என்ன அர்த்தம்? இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது? இதுதான் நாம இப்ப கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. இந்த டேபிள் விஷயத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவாக்குது பாருங்க. ஜிடிபி $4 ட்ரில்லியன் மேல உலக ரேங்க்ல 5வது இடம். சூப்பர். ஆனா தலா வருமானம் ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்ல, உலக அளவுல சந்தோஷமா இருக்கிற நாடுகள் பட்டியல்ல நாம 100வது இடத்துக்கு கீழே இருக்கோம். யோசிச்சு பாருங்க, பொருளாதாரம் வளருது, ஆனா மக்கள் சந்தோஷம் வளரலையா? கடைசியா நம்ம வர்த்தக கணக்க பாருங்க. $600 பில்லியன் நாம பொருள்களை வாங்குறோம், ஆனா வெறும் $400 பில்லியன் தான் விக்கிறோம். அப்போ ஒரு பொருளாதாரம் வேகமா வளருதுன்னா அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கணும்? அது வெறும் நம்பர்ஸ் இல்ல. எல்லாருக்கும் நல்ல படிப்பு கிடைக்கணும், தரமான மருத்துவ வசதி கிடைக்கணும், முன்னேறத்துக்கு சமமான வாய்ப்புகள் கிடைக்கணும். இதெல்லாம் நடக்கும்போதுதான் அந்த $4 ட்ரில்லியன் வளர்ச்சிக்கு ஒரு உண்மையான அர்த்தமே இருக்கு. அப்போ இந்தியாவுக்கு அடுத்தது என்ன? ஒரு பெரிய பொருளாதார சக்தியா இருக்கிறது மட்டுமே போதுமா? கண்டிப்பா இல்ல. அந்த சக்திய செழிப்பா மாத்துறது தான் இந்தியாவோட அடுத்த பெரிய அடியெடுப்பா இருக்கணும். இந்தியாவின் உண்மையான சேலஞ்ச் இப்போ இதுதான். நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதார பலத்தை ஒவ்வொரு தனிப்பட்ட குடிமகனோட வாழ்க்கை தரமா மாத்தணும். இந்த மொத்த சக்தியும் எல்லாருக்கும் பகிரப்படுற ஒரு வளமா மாறணும். அப்போதான் அது உண்மையான வெற்றி. கடைசியா நாம எல்லாரும் மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் இதுதான். ஒரு சிறந்த பொருளாதாரம் என்பது வெறும் பெரிய பொருளாதாரம் அல்ல, அது அனைவருக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை அளிக்க வேண்டும். ஒரு நாட்டோட உண்மையான வெற்றி இந்த அளவுகோல்ல தான்